தேவனே என்னை ரட்சியும். வெள்ளங்கள் என் ஆத்துமா மட்டும் பெருகி வருகிறது. ஆழமான உளையில் அமிழ்ந்திருக்கிறேன். நிற்க நிலையில்லை. நிலையாத ஜலத்தில் ஆழ்ந்திருக்கிறேன். வெள்ளங்கள் என்மேல் புரண்டு போகிறது. நான் கூப்பிடுகிறதினால் இளைத்தேன். என் தொண்டை வறண்டு போயிற்று. என் தேவனுக்கு நான் காத்திருக்கையால் என் கண்கள் பூத்து போயிற்று. இந்த வசனங்களை வாசிக்கும் போது என்ன தோன்றுகிறது? இதுவும் சிலுவை மரணத்துல கிறிஸ்துவுடைய பாடுகளா தான் இருக்குது இல்லையா? தேவனே என்னை ரட்சியும். வெள்ளங்கள் என் ஆத்துமா மட்டும் பெருகி வருகிறது. ஆனா இவர் வெள்ளத்துல இல்ல, எந்த தண்ணியிலையும் இல்ல. ஆனாலும் அந்த வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வெள்ளங்கள் என் ஆத்துமா மட்டும் பெருகி வருகிறது. ஆழமான உளையில் அமிழ்ந்திருக்கிறேன். ஆழமான உளையில அமிழ்ந்திருக்கிறது போல இருக்கிறது அவருடைய நிலை. நிற்க கூட நிலை இல்லாதது போல இருக்கிறார். ஜலத்தின் ஆழத்தில் இருக்கிறார். ஆனா கிறிஸ்து ஜலத்தின் ஆழத்துல இல்ல. தாவீதும் இதை எழுதுனது தாவீது தான் இல்லையா? தாவீதும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்